ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சம்ருதி ட்ரா வந்து 51. இதுக்கான கெஸ்ஸிங் மெத்தட் ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நேற்று ரிசல்ட் நம்பர் எடுத்திங்கன்னா 625. இதில் நான் எடுத்த நம்பர் வந்து சி போர்டில் 96, பி போர்டில் 75, ஏ போர்டில் 4. 6, 5 2 நம்பர் பாஸ் ஆயிருந்தது. ஆனால் 2 நம்பருமே போர்ட் சேஞ்ச் ஆயிருந்தது. 6 ஏ போர்டில் பாஸ் ஆகிடுச்சு, 5 வந்து சி போர்டில் பாஸ் ஆயிருந்தது. இப்போது நேற்று ரிசல்ட்டுக்கு வந்து இந்த காருண்யா சார்ட்டு இயர்லி சார்ட் மட்டும் கம்பேர் பண்ணி 7, 4ன்னு இருந்தால் அதுக்கடுத்து 9, 6 வரலாம். இந்த மாதிரி கம்பேர் பண்ணி 9, 6 எடுத்திருந்தேன். 6 ஏ போர்டில் பாஸ் ஆயிருந்தது. அடுத்து ரெண்டாவது மெத்தடில் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி 5, 3 இந்த மாதிரி நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து வர ரிசல்ட்லையும் மறுபடியும் 7, 5 இதிலேயே நம்பர் ஸ்டார்ட் ஆகலான்னு 7, 5 எடுத்திருப்பேன். நேற்று ரிசல்ட்டுக்கு 5 பாஸ் ஆயிருந்தது. ஓகேவா, 5 நம்பர் பி போர்டில் எடுத்திருந்தேன். நான் இந்த நம்பர் சி போர்டில் பாஸ் ஆயிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து 2 நம்பர் பாஸ் ஆயிருந்தது, 4 பாஸ் ஆகல. 5, 6 ஆனால் நம்பர் வந்து போர்ட் சேஞ்ச் ஆயிருந்தது. வந்து நம்ம இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ போன வாரம் பாஸ் ஆன நம்பர் வந்து சம்ருதி நம்பர் 5, 8, 6, 1, 5, 5. அதுக்கு முன் வாரம் பாஸ் ஆன சம்ருதி நம்பர் வந்து 3, 5, 7, 9, 0, 1. இப்போ போன வார ரிசல்ட்டில் இருக்கிற 3வது டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 6. அதுக்கு முன் வார ரிசல்ட்டில் இருக்கிற 3வது டிஜிட் நம்பர் 7. 7, 6ன்னு இருக்கா. 7க்கு பின்னாடியே 6 நம்பர் இருக்கும்போதே இப்போ அதுக்கடுத்து இந்த வார ரிசல்ட் வந்தால் 0ன்ற நம்பர் வரலாம். இப்போ ஏன் 0 சொல்கிறேன்னா இப்போ இது எல்லாமே சம்ருதி சார்ட் கம்பேரிஷன் தான். சம்ருதி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி 0ன்ற நம்பர் ஒரு போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இங்கே 8, 2, 9, 0, 1, 2. அதுக்கு அடுத்த நாள் 3, 6, 8, 5, 3, 5. அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்ட் 420. இங்கே 8, 5, 6, 7, 0, 6. அதுக்கு அடுத்த நாள் 1, 4, 5, 6, 6, 6. அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்ட் 0, 4, 6. இங்கே 3வது டிஜிட் நம்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா 9, 8 நம்பர் இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 0 பாஸ் ஆகிருக்கும். இங்கேயும் 3வது டிஜிட் 6, 5 நம்பர் இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டில் ஒரு போர்டில் 0ன்ற நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இப்போ அடுத்து இந்த செட் ரிசல்ட்லாம் கூட கம்பேர் பண்ணி பாருங்கள். இங்கே 3, 9, 5, 4, 9, 2. அதுக்கு அடுத்த நாள் வந்து 1, 8, 4, 4, 4, 0. அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்ட் 0, 4, 5. இங்கே 8, 1, 9, 9, 6, 0. அதுக்கு அடுத்த நாள் வந்து 7, 0. அடுத்த வாரம், ஓகேவா, அடுத்த நாளையில் அடுத்த வாரம் 7, 0, 8, 9, 2, 3. அதுக்கு அடுத்த வாரம் 462. இங்கே 2, 6, 6, 8, 6, 9. அதுக்கு அடுத்த வாரம் 4, 4, 5, 8, 8, 7. அதுக்கு அடுத்த வாரம் ஏபிசி போர்டு 820. இங்கே 3, 9, 9, 4, 2, 1. அதுக்கு அடுத்த வாரம் 4, 2, 8, 5, 2, 5. அதுக்கு அடுத்த வாரம் ஏபிசி போர்டு 890. இப்போ போன வார நம்பர் 5, 8, 6, 1, 5, 5. அதுக்கு முன் வார நம்பர் 3, 5, 7, 9, 0, 1. இப்போ இந்த எல்லா ரிசல்ட்லையுமே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறீங்கன்னா இங்கே 5, 4ன்னு இருக்கும்போதே 3வது டிஜிட் நம்பர் 5. அதுக்கு அடுத்த நாள் அடுத்த வாரம் 3வது டிஜிட் நம்பர் 4 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த ஏபிசி போர்டில் 0 இருக்கும். இங்கே 9, அதுக்கு அடுத்து 8 நம்பர் இருக்கும்போதே இங்கே மட்டும்தான் வந்து பாஸ் ஆகிருக்காது. ஏன்னா இந்த இடத்துலையே வந்து இந்த முதல் 3 டிஜிட் நம்பர் அதுக்கு அடுத்த 3 டிஜிட்லேயே 0 பாஸ் ஆகிட்டா இங்கே வந்து இந்த 0ன்ற நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்காது. ஆனால் மீதி எல்லா ரிசல்ட்லேயுமே இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2, 6, 6, 8, 6, 9, 4, 4, 5, 8, 8, 7. அதுக்கு அடுத்து 8, 2, 0வா. இங்கேயும் 3வது டிஜிட் 6. அதுக்கு அடுத்த வாரம் 3வது டிஜிட் 5. 6, 5ன்னு இருக்கும்போதே இங்கே அதுக்கு அடுத்து 0 பாஸ் ஆகிருக்கும். இங்கேயும் 9, 8 நம்பர் இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 0 பாஸ் ஆகிருக்கும். இந்த முதல் இங்கே 3 டிஜிட்டில் 0 இல்லாமல் இருக்கணும். இப்போ போன வாரம் ரிசல்ட்டில் 5, 8, 6. அதுக்கு முன்னாடி இருந்தது 3, 5, 7. 3வது டிஜிட் மட்டும் 7, 6ன்னு இருக்கும்போதே இப்போ இந்த வாரம் ரிசல்ட்டில் 0 வரலாம். அதனால் 0 மட்டும் இந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் சொல்ல வர கம்பேரிஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து சம்ருதி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி சொல்ல வர நம்பர் தான். இப்போ சம்ருதி ரிசல்ட்டில் போன வாரம் நம்பர் 6, அதுக்கு முன் வாரம் நம்பர் 7. 7க்கு பின்னாடி 6 இருக்கா. இதே மாதிரி பாஸ் ஆன ரிசல்ட்டு. அதே மாதிரி இங்கே முதல் 3 டிஜிட்டில் 0 இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு அடுத்த வாரம் ஏபிசி போர்டு 0 பாஸ் ஆகிடும். இங்கே 9, 8ன்னு இருக்கும்போது இங்கே எங்கேயும் முதல் 3 டிஜிட்டில் 0 இல்லை, அதுக்கு அடுத்த வாரம் 0. இங்கே 6, 5ன்னு இருக்கும்போது இங்கே எங்கேயும் 0 இல்லை, அதுக்கு அடுத்த வாரம் 0 பாஸ் ஆகிருக்கும். இப்போ அடுத்து எந்த செட் ரிசல்ட்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே 5, 4ன்னு இருக்கும்போது இங்கே எங்கேயும் 0 இல்லை, அதுக்கு அடுத்த வாரம் ஏபிசி போர்டில் 0 பாஸ் ஆகிருக்கும். இங்கே 9, 8ன்னு இருக்கும்போது இங்கே 0 இருக்கிறதுனால இந்த இடத்துல 0 வராமல் இருந்திருக்கலாம். அடுத்து இங்கே 6, 5ன்னு இருக்கும்போது இங்கே எங்கேயும் 0 இல்லாததுனால அதுக்கு அடுத்த வாரம் 0 பாஸ் ஆகிருக்கும். இங்கேயும் 9, 8 இருக்கும்போது இங்கே எங்கேயும் 0 இல்லை, அதுக்கு அடுத்த வாரம் 0. இப்போ 7, 6ன்னு இருக்குது. இப்போ இந்த வார ரிசல்ட் இங்கே எங்கேயும் 0 இல்லை முதல் 3 டிஜிட்டில். இந்த வார ரிசல்ட்டுக்கு 0 பாஸ் ஆகலாம். இப்போ அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஏப்ரல் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு 3 நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ நேற்றைய நம்பர் 625, அதுக்கு முன்னாள் நம்பர் 038. நேற்றைய ரிசல்ட் பி போர்ட் நம்பர் 2, அதுக்கு முன்னாள் ரிசல்ட் பி போர்ட் நம்பர் 3. 3, 2ன்னு இருக்கா. 3க்கு பின்னாடியே 2 இருக்கும்போதே இப்போ இதே மாதிரி இந்த ஏப்ரல் மந்தில் பாஸ் ஆன ரிசல்ட்லாம் கம்பேர் பண்ணி தான் இங்கே நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ இங்கே 2, 2, 0. அதுக்கு அடுத்த நாள் 518. அதுக்கு அடுத்த நாள் 637. ஓகேவா. இந்த மாதிரி நம்பர்
2வது டிஜிட் மட்டும் பாருங்கள் 2 1 2க்கு பின்னாடியே 1 இருக்கும்போது இந்த 2 நம்பரை ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே பெருக்கல் பண்ணி பாருங்கள். 220 பெருக்கல் 518ன்னு எடுத்தோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 113960. இப்போது இதில் வந்து பெரிய நம்பர் 9ல் இது பக்கத்தில் இருந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 6. இந்த 6ன்ற நம்பர் இங்கே ரிசல்ட்டில் இருக்கும். அதே மாதிரி இங்கே ஃப்ரண்ட்டில் இருந்த நம்பர் 3. இந்த 3ன்ற நம்பர் இங்கே ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ அடுத்து இங்கே இந்த சைடு ரிசல்ட்டு பாருங்கள். 486, அதுக்கு அடுத்த நாள் 849, அதுக்கு அடுத்த நாள் 830. பி போர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 5க்கு பின்னாடியே 4 இருக்கா. அப்போ இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 486 பெருக்கல் 849ன்னு எடுத்தோம்னா 387 144. இப்போ இதுலேயும் பெரிய நம்பர் 8. 8க்கு அடுத்த நம்பர் 7, இது பாஸ் ஆகிருக்காது. 8க்கு முன்னாடி இருக்க நம்பர் 3, இந்த இடத்துல இங்கே 3 பாஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி இந்த பெரிய நம்பரும் இங்கே பாஸ் ஆகிருக்கும் 8. ஓகேவா? ஒன்று பெரிய நம்பர் பாஸ் ஆகிடும், இல்லை பெரிய நம்பரில் இருக்கிற இந்த லெஃப்ட் ரைட் இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிடும். இங்கே 9 பாஸ் ஆகலை, 6 3 பாஸ் ஆகிருக்கும். இந்த இடத்துல வந்து 8 3ன்னு பாஸ் ஆகிருக்கும். இப்போ அடுத்து எந்த செட்டு ரிசல்ட்டு பாருங்கள். இங்கே 849, அதுக்கு அடுத்த நாள் 830, அதுக்கு அடுத்த நாள் 807. 2வது டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 4 3ன்னு இருக்கும். 4க்கு பின்னாடியே 3 இருக்கா. இப்போ இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 849 பெருக்கல் 830ன்னு எடுத்திங்கன்னா 704670. இப்போ இதுலேயுமே பெரிய நம்பர்னு எடுத்திங்கன்னா 7. 7க்கு அடுத்த நம்பர் வந்து 0. ஓகேவா? 7 0 இந்த 2 நம்பருமே இங்கே அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கும். இதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் நம்பர் இல்லை, பெரிய நம்பரே இதுதான். இல்லை லாஸ்ட்லேருந்து எடுத்தால் கூட இப்படி 7 0 இந்த நம்பர் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போது நேற்றைய நம்பர் 625, அதுக்கு முன்னாள் நம்பர் 038. இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 038 பெருக்கல் 625ன்னு எடுத்தோம்னா 237 50. இதில் பெரிய நம்பர்னு எடுத்திங்கன்னா 7. இதுக்கு அடுத்த நம்பர் பாஸ் ஆகணும், 5 பாஸ் ஆகணும், இல்லை இப்படி எடுத்தால் 3 பாஸ் ஆகணும். இல்லை பெரிய நம்பரோட இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிடலாம். அதனால் 3 5 7 இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு வரலாம். நான் வந்து இது தனித்தனியாக போர்டு வந்து எடுத்திருப்பேன். இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டில் இந்த 2வது மெத்தடில் என்ன கம்பேரிஷன் சொல்கிறேன்னா, இந்த ஏப்ரல் மந்த் சார்ட் மட்டும் கம்பேர் பண்ணி பி போர்ட் கம்பேரிஷன் வச்சு தான் நம்பர் எடுக்கிறேன். இங்கே 220, அதுக்கு அடுத்த நாள் 518, அதுக்கு அடுத்த நாள் 637. பி போர்டு மட்டும் பாருங்கள் 2 1ன்னு இருக்கும். 2க்கு பின்னாடியே 1 இருக்கும்போது இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். 220 பெருக்கல் 518னா 113 960. இப்போ இதில் பெரிய நம்பர் 9, அந்த நம்பரை விட்டுட்டு அதுக்கு அடுத்து லெஃப்ட்டு ரைட் இந்த 2 நம்பர் 6 3லேருந்து இங்கே 6 3 பாஸ் ஆகிருக்கணும். இங்கே 486 849. பி போர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 5 4ன்னு இருக்கா. அப்போ 486 பெருக்கல் 849ன்னு எடுத்தோம்னா 387 144. இந்த 8க்கு அடுத்த நம்பர் 7, 8க்கு முன்னாடி இருக்க நம்பர் 3. அதில் வந்து 8க்கு அடுத்த நம்பர் பாஸ் ஆகிருக்காது. 3 8 இங்கே ரிசல்ட்டை பாஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ இங்கே 849 830 807. பி போர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 4 3ன்னு இருக்கும்போது இப்போ 849 பெருக்கல் 830ன்னு எடுங்க. அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் 704670. பெரிய நம்பர் 7 தான், 7 பக்கத்தில் இருந்த நம்பர் 0. 70 இது அப்படியே ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ 038 நேற்றைய நம்பர் 625. பி போர்டு மட்டும் பாருங்கள், 3க்கு பின்னாடியே 2 இருக்கா. இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 038 பெருக்கல் 625ன்னு எடுத்தோம்னா 237 50. பெரிய நம்பர்னு எடுத்தால் 7. இதுலேருந்து லெஃப்ட்டு ரைட்டுன்னு எடுத்தோம்னா 3 5 வரலாம், இல்லை பெரிய நம்பரே வந்தால் 7 வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கெஸ்ஸிங் படி எடுத்த நம்பரில் கிடச்சதே 4 நம்பர் தான். சி போர்டில் 0 எடுத்திருப்பேன். 3 7 5 வந்து இந்த 2வது மெத்தடில் சொல்லியிருந்தேன். 7 5 பி போர்டில் எடுத்துகிட்டு ஏ போர்டில் 3 எடுத்துறேன். இதுபடி நம்ம பாக்ஸ் எழுதுறோம்னா 370 350. ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 37 35, பிசி 70 50, ஏசி வந்து 30. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து இந்த 2வது மெத்தட் வந்து இந்த ஏப்ரல் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி தான் 3 7 5 எடுத்திருப்பேன். அதே மாதிரி சம்ருதி சார்ட்டு ஃபுல்லாகவே கம்பேர் பண்ணி தான் 0 எடுத்திருந்தேன். இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிஷன் கெஸ்ஸிங்கோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் எதனா போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறது இருந்தாலும் உங்கள் கம்பேரிஷன் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ரிசல்ட்டை கூட நம்ம எடுத்த நம்பரில் 2 நம்பர் பாஸ் ஆகிருந்தது, ஆனால் 2 நம்பருமே போர்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேவா? நம்பர் வந்து போர்டு கம்பேர் பண்ணுறது வந்து நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு எந்த போர்டு கரெக்டாக இருக்கோ அதை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஏ போர்டில் 3 கொடுத்துருப்பேன், பி போர்டில் 7 5, சி போர்டில் 0. பாக்ஸ் 370 350, ஏபி பிசி ஏசியில் ஏபி 37 35, பிசி 70 50, ஏசி வந்து 30. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் இப்போ எல்லா கெஸ்ஸிங் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.